என்னம்மா செய்ய போறீங்க? என்னம்மா உன் பேர் என்ன? நயன்தாரா. என்ன செய்ய போறீங்க? சிக்கன் குழம்பா? எப்படி செய்ய போறீங்க பாக்கலாமா? ஓகே. என்ன ஃபர்ஸ்ட் என்ன ஊத்த ஆரம்பிக்க போறீங்களா? அப்பதான். ஓகே 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 ஓகே. என்ன சாப்பாடு நீங்க செய்றீங்க? அம்மா அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? வியாபாரத்துக்கு போயிருக்காங்களா? அவங்க வரதுக்குள்ள நீங்க சாப்பாடு செஞ்சுக்கணுமா? சூப்பரா இருக்கும் சொல்லுவாங்களா? ஓஹோ, சரி 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 சரி. நல்லா செய்ய தெரியுமா? யார் சொல்லி கொடுத்தது சமையல் உங்களுக்கு? நாங்களே கூட்டாஞ்சோறுல செஞ்சு நாங்களே கத்துக்கிட்டோம். ஓ, கூட்டாஞ்சோறு செய்வீங்களா? செஞ்சு செஞ்சு கத்துக்கினீங்களா? ஓகே ஓகே. இப்போ சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பா ஃப்ரையா? இல்ல குழம்பு பண்ண போறோம். குழம்பு பண்ண போறீங்களா? ஓகே சூப்பர். பார்க்கலாம், வீடியோ எடுக்கலாமா? ஓகே. என்ன நிறைய சாப்பிட்டீங்களா? அப்பதான் டேஸ்டா இருக்குமோ? நயன்தாரா என்ன படிச்சிருக்கீங்க? 6வதா? அதுக்கப்புறம் படிக்கலையா? ஏன் படிக்கல? வீட்டுல கஷ்டமா இருக்கு நின்ட்டீங்களா? இப்ப என்ன பண்றீங்க? இப்ப வேலைக்கு போறீங்களா? இல்ல மணி வியாபாரத்துக்கு. என்ன ஊர் போறீங்க? மகாபலிபுரமா? சரி சரி. 6வது படிச்சிருக்கீங்களா? கடுப்பு போறீங்களா? உங்களுக்கு நயன்தாரா பேர் யார வச்சுது? நயன்தாரா பார்த்து வச்சாங்களா? நயன்தாரா ரொம்ப பிடிக்குமா அப்பா அம்மாக்கு? அப்பா அம்மா வீட்டுக்கு வரதுக்குள்ள நீங்க சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்களா? குழம்பு வச்சு சோறு ஆக்கிடுவீங்க. கறி வாங்கிட்டு வந்தீங்களா? சரி சரி. இன்னைக்கு வியாபாரத்துக்கு போலையாமா? போலையா? ஏன் போல? ஓ, அதனால நீங்க நின்ட்டீங்களா? நீங்க எப்ப போவீங்க? சனி ஞாயிறு தான் போவீங்களா? சனி ஞாயிறுல அப்பா அம்மா வீட்டுல இருப்பாங்களா? போவாங்க. இப்பவே அப்பா அம்மாவுக்கு வந்து உதவி செய்யறீங்களா? சரி சரி. வெங்காயம் போடு. வீட்டுல எப்பவுமே நீங்க அடுப்பு விறகு அடுப்பு செய்வீங்களா? தம்பி யாருமா? தம்பியா? தம்பி உதவி செய்வானா உனக்கு? பரவாயில்லையே, இந்த வயசுலயே பொறுப்பா சமையல் செய்றீங்க, அப்பா அம்மாவுக்கு உதவி பண்றீங்க. வெரி குட். என்ன ஒண்ணு படிப்பு நீங்க படிச்சிருக்கலாம், நின்றுன்றீங்க, வருத்தமா இருக்கு. யாருமே படிக்க மாட்டேங்கிறீங்களா? ஏன்? கொஞ்சம் பேர் படிக்கிறாங்களா? சரி நயன்தாரா, கொஞ்சம் சத்தமா பேசணும். சரி நயன்தாரா, டெய்லி என்ன சமைப்பீங்க நீங்க வீட்டுல? சிக்கன் குழம்பு, வாத்து, அந்த மாதிரி செய்வீங்க. உங்களுக்கு எல்லாமே செய்ய தெரியுமா? சிக்கன், மட்டன், மீன் குழம்பு வைப்பீங்களா? பரவாயில்லையே, சூப்பர். நீங்க வீட்டுல இருக்கும்போது அம்மா அப்பா வியாபாரத்துக்கு போனா நீங்க தான் சமையல் செய்வீங்களா? தக்காளி போடுங்க. என்னென்ன மணிமா விக்கிறீங்க? என்ன மணி வியாபாரம் பண்றீங்க? எல்லா மணியும் விக்கிறீங்களா? எப்படி போறீங்க வியாபாரத்துக்கு? எங்க இருந்து? பஸ்ல தான் போறீங்களா? சரி. போயிட்டு எப்போ வருவீங்க? கூட்டம் அதிகமா இருந்தா ஒரு 6 மணிக்கு சுத்திட்டு வந்து, கூட்டம் கம்மியா இருந்தா ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவீங்க.
வியாபாரத்துக்கு போனா எவ்வளவு கிடைக்கும் ஒரு நாளைக்கு? 500 ரூபாய் 600 ரூபாய் அப்படி கிடைக்கும். ஆனா சனி ஞாயிறு மட்டும் தான் போவீங்க. அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்காக நீங்க படிப்பு நிப்பாட்டீங்களா? எத்தனை 6வது படிச்சிருக்கீங்க? படிக்க தெரியுமா? தமிழ் படிப்பீங்களா? பரவாயில்லையே, வெரி குட். சில பேர் 8வது வரைக்கும் படிச்சிருக்காங்க, படிக்க தெரிய மாட்டேங்குது, அதான் கேட்டேன். நாளைக்கு உங்க தம்பிலாம் படிக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் வெளியே வந்துட்டாங்களா? என்ன காலேஜ் முடிச்சிட்டா? காலேஜ் முடிச்சிட்டா வெளியே வந்துட்டாங்க? காலேஜ் முடிச்சிட்டா? என்ன படிச்சிருக்காங்க தம்பிலாம்? 10வது 12வது. அப்படியா? காலேஜ் படிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க. காலேஜ் என்னன்னு தெரியாதா? காலேஜ்னா 12வது முடிச்சுட்டு காலேஜ் போறாங்களா? பெரிய கிளாஸ் தான் காலேஜ். சரி நயன்தாரா, உங்களுக்கு வீடு இருக்கா? வீடு யாரு நீங்க கட்டினா கவர்மெண்ட் கட்டி கொடுத்ததா? கவர்மெண்ட் கட்டி கொடுத்ததா? ஃபாதர் கிறிஸ்டின் ஃபாதர் கட்டி கொடுத்து சர்ச்சு கட்டி கொடுத்தாங்களா? கரண்ட் இருக்கா? சரி, வியாபாரத்துக்கு போறீங்க, அங்க எதனா தொந்தரவு இருக்கா உங்களுக்கு? யாராச்சும் தொந்தரவு பண்றாங்களா? டிஸ்டர்ப் பண்றாங்களா? யாரும் டிஸ்டர்ப் பண்ணல? ஓகே. பஸ்ல போகும்போதெல்லாம் ஃப்ரீயா போறீங்க? ஃப்ரீ பஸ் தானே? சாப்பாடு மதியம் எங்க சாப்பிடுவீங்க? ஹோட்டல்ல சாப்பிடுவீங்களா? காலையில இட்லி வாங்கி சாப்பிடுவோம். அங்கேவா? ஓகே. சரி, வீட்டுல இருக்கும்போது ஒரு நாள் எத்தனை டைம் சாப்பிடுவீங்க? ராத்திரி சாப்பிட மாட்டீங்களா? 2 வாட்டி சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு? அப்படியா? 2 வேளை சாப்பிடுவீங்களா? 3 வேளை சாப்பிட பிடிக்காதா? 3 வேளை சாப்பிட பிடிக்காதா? என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க? என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஏறா தான் பிடிக்குமா? ஓகே. அப்புறம் வேற? கடும்பா மீனா? சினிமா பாப்பீங்களா? யார் எந்த ஹீரோ பிடிக்கும்? எந்த ஹீரோ பிடிக்காதா? வெரி குட். உனக்கு யாரா பிடிக்கும்? விஜய் ஹீரோ பிடிக்குமா? என்ன என்ன எந்த ஹீரோவும் பிடிக்காதா உனக்கு? ஏன்னா படம் பாப்பீங்க, அந்த ஹீரோ எல்லாம் பிடிக்காதான்? ரசிகர் யார் ரசிகர் கிடையாதா? யார் ரசிகர் கிடையாது யாரும் உனக்கு? காரம் அதிகமா போடுவீங்களா குழம்புக்கு? காரம் ரொம்ப பிடிக்குமா? இதுக்கு என்ன பச்சை மிளகா நிறைய போட்டிருக்கீங்க, மசாலா போட போறீங்களா? இப்போ இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டா? கடையில தான், வீட்டுல மிக்ஸில அரைக்க மாட்டீங்களா? கடையில தான் வாங்கி போடுவீங்க. நல்லா இருக்குமா கடையில் வாங்குறது? டேஸ்டா இருக்குமா? அது போய் கறி வாசனமெல்லாம் அடிச்சிடும் இஞ்சி பூண்டு போட. மசாலா வேற எதுவும் போட மாட்டீங்களா நீங்க? அந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் போட மாட்டீங்க? மிளகாத்தூள் மிளகா தானா? இஞ்சி பூண்டு அவ்வளவுதான். ஆனா காரமா சொல்ல உங்களுக்கு பிடிக்குமா? சரி, வீட்டுல சாம்பார் ரசம்லாம் வைப்பீங்களா? சாம்பார், ரசம், மோர் அதெல்லாம் செய்வோம். அப்படி மோர் எப்படி செய்வீங்க? மோர் எப்படி செய்வீங்க? மோர் என்ன தயிர் போட்டுணும், தாளிச்சு இப்போ எண்ணெய், கடுகு, இது இருக்குல்ல காஞ்ச மிளகாய் அதெல்லாம் போட்டு தாளிச்சு சாப்பிடுவோம். அப்பளம் எல்லாம் செஞ்சு கட்டிட்டு சாப்பிடுவோம். மோருக்கு என்ன தொட்டு கொடுத்து என்ன வச்சுக்கீங்க? அப்பளம் வச்சுப்போம். அப்பளம் வச்சுக்கீங்க. கறியை வச்சுக்க மாட்டீங்களா? இப்போ ஒரு மாதிரி. ஆனா அதிகமா கறிதான் செய்வீங்களா? கறி குழம்பு அதிகமா செய்வீங்க வீட்டுல? டெய்லி கறி சோறு தான். டெய்லி கறி சோறு தான். டெய்லி கறி சோறு தான். இப்ப கறி போடுறாங்க. தமிழ் ஹெல்ப் பண்றானே, டெய்லி அக்கா ஹெல்ப் பண்ணுவேடா? ஆமா, எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். கீழே போட்டு போறேன். கிட்ட வச்சுக்கலாம். பசிதா? வாங்கிக்க. சரி வாங்கிக்க, தோச்சு குத்துருமா. ஓ, உன் தாவணி யூஸ் பண்ணிட்டாங்களா அடுப்புக்கு? ஏமா இனியா?
வீட்டுல கேஸ் இருக்காமா? கேஸ் எல்லாம் இல்லையா? கேஸ் இல்லையா? இந்த மாதிரி தான் அடுப்பு. அடுப்புலதான். மழைக்கே வந்து அடுப்பு என்ன விறகு என்ன பண்ணுவீங்க? அடுப்புல வெறெல்லாம் இப்படி பொறுக்கி ஒரு பக்கமா வைப்போம். நனையாம வச்சிருவீங்க? ஆமா, நனையாம வச்சிருவோம். ஒரு பையில வச்சிருவாங்க. ஆச்சி மசாலாவா? ஆச்சி. ஒரு பாக்கெட் அப்படியே போட்டீங்க. காரமா இருக்கோ? உங்களுக்கு காரம் தான் பிடிக்கும்ல? மசாலா எல்லாம் போட்டீங்களா? ஓகே. ம். நயன்தாரா வேற என்ன தெரியும்? சமைக்க தெரியும். வேற என்ன தெரியும்? கோலம் போடுவீங்களா? கோலம் போட தெரியுமா? அப்பா அம்மா என்ன வியாபாரம் பாக்குறாங்க? பொம்மை சாமான் விக்கிறாங்களா? எங்கெங்க போய் விக்கிறாங்க? ஓகே. என்ன வண்டியில போவாங்களா? என்ன வண்டி? அந்த குட்டியான மாதிரி இருக்கும்போதுவா? நீங்க எப்படி கடை இருக்கா உங்களுக்கு மகாபலிபுரத்துல? கையில தான் சுத்தணுமா? எப்படி இப்ப இந்த நிறைய வெள்ளைக்காரெல்லாம் வருவாங்களே, எப்படி ஆள் எடுத்துக்குவாங்களா? நீங்க பேசுவீங்களா? இங்கிலீஷ் பேசுவீங்களா? என்னன்னு பேசுவீங்க? என்னன்னு கேப்பீங்க? உங்களுக்கு தெரியாதா? நிறைய பேர் பேசுறாங்களா? யார் அதிகம்? நம்பால தமிழ்காரர் நிறைய வாங்குவாங்களா? அந்த வெள்ளைக்காரர் நிறைய வாங்குவாங்களா? நிறைய வாங்குறாங்க. வெள்ளைக்காரங்க வாங்கும்போது காசு கொடுப்பாங்களா? அவங்க காசு கொடுப்பாங்களா? அவங்க காசு கொடுப்பாங்க. எங்க மாத்துவீங்க அதை? அங்க மாத்துறாங்களா? சரி சரி. எல்லாருமே வியாபாரத்துக்கு போறீங்க. எல்லாருக்குமே கிடைக்குமா? ஒரு 500 1000 கிடைக்குமா? ஆனா 2 நாள் தான் போவீங்க. மதியானம் எங்க சாப்பிடுவீங்க? ஹோட்டல்லையா? கோயில்ல போடுறாங்களே, அங்க சாப்பிடுவீங்களா? இப்ப சாப்பிட விடுறாங்களா? இப்போ காலைல சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இட்லி வீட்டுல செஞ்சீங்களா? கடையில வாங்கினீங்களா? இங்கே கொண்டு வராங்களா? மதியானம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா மதியானம்? என்ன சாப்பிட்டீங்க மதியானம்? சாப்பாடு இங்க கொண்டு வருவாங்களா? அந்த ஒரு ஆயா கொண்டு வராங்களா? இதுவா? சரி சரி. இப்பதான் சமைக்கிறீங்க இன்னைக்கு வீட்டுல? 2 வேளை கடையில் சாப்பிட்டீங்க. நீ என்னடா படிக்கிற? 7ஆவதா? ஸ்கூல் கரெக்டா போறியா? இன்னைக்கு போறேன். ஒரு நாள் தான் இருந்துட்டேன். இன்னைக்கு போனியா? இன்னைக்கு போல, ஒரு நாள் தான் இருந்துட்டேன். தெரியுமே. நாளைக்கு போவியா? நாளைக்கு தான் போவேன். ஏன் இன்னைக்கு லீவ் போட்ட? ஒரு நாள் லீவ் போட்டேன். என்ன காரணத்துக்காக லீவ் போட்ட? இருக்கிறதுக்கு டயர் எடுக்குது உடம்பு. டயர்ட் ஆகுதா உடம்பு? ஆமா. ஸ்கூலுக்கு போனா டயர்ட் ஆகுது உடம்பு. அதனாலதான் ஒரு நாள் இருந்தேன். நான் வரேன். HM பேசுறேன் டீச்சர்கிட்ட. லீவ் போடாம போனா என்ன உன் பேரு? சக்திவேல். சக்திவேல். உங்க டீச்சர்கிட்ட வரேன். அவன் லீவ் போட்டனா எனக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்றேன். நயன்தாரா, இப்ப எல்லாரும் ஒரே வேலை செய்றீங்களே, வேற எந்த வேலையும் செய்ய தெரியாதா உங்களுக்கு? செய்ய தெரியாது. இப்போ நிறைய பேர் வாங்க மாட்டேன். நான் பார்த்தேன், கூடவே போறீங்க. வாங்க மாட்டேன். சில பேர் வாங்க மாட்டாங்களா? கூட போவீங்களா? துரத்திட்டே போவீங்களா? தோணுச்சுன்னா வாங்குவாங்க, வாங்க மாட்டாங்க. சரி. ஏதாச்சும் வாங்கிட்டு காசு கொடுக்காம போயிருக்காங்களா? கொடுத்துருவாங்களா காசு? எவ்வளவு ஒரு மணி நீங்க விற்கிறது? அதிகபட்சம் 150 ரூபா தான். அதுக்கு மேல மணி இருக்கா? 150 ரூபா தான் மணி. கம்மி ரேட்டுக்கு ஒரு 50 ரூபாய்.
50 ரூபால இருக்குது. ம். மணி வாங்க நீங்க கட்டுறீங்களா? ஆமா நாங்க கட்டுறோம். மணி கட்ட தெரியுமா உங்களுக்கு? எங்க அம்மா கட்டி தரோம். அம்மா கட்டுவாங்க, நீங்க விற்பீங்களா? வீட்டுல காசு என்ன பண்ணுவீங்க வாங்கி வந்து? நாங்க தண்டல் கட்டுவோம். தண்டல் கட்டுவீங்க, வீட்டுல அம்மா கொடுத்துருவீங்க. ஆமா அம்மா கட்டுறோம். நீ செலவு பண்ண மாட்டியா? நீ செலவு பண்ண மாட்டீங்களா? என்ன செலவு பண்ணீங்கன்னா அம்மா அப்பா கொடுப்பாங்க, நீ ஒரு துணி வாங்கிக்கோங்க, ம் நீ அழகா என்ன எது வேணுமோ அது வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. கொடுத்துருவாங்க காசு. ஏன் காதல கம்பல்லாம் போடாம இருக்கீங்க? அன்னைக்கு பார்த்தா காதல கம்பல்லாம் மேக்கப்லாம் போட்டுருந்தீங்க. எனக்கு பிடிச்சா போட பிடிக்கல எனக்கு. பிடிச்சா போடுவீங்க, பிடிச்சா விட்டுறீங்களா? உன்னா பிடிக்கும் பொழுதுபோக்குன்னா வீட்டுல தான் என்ன பண்ணுவீங்க? பாப்பேன். சீரியல் என்ன சீரியல் பாப்பீங்க? இந்த நாடகம் அதான் என்ன ஜீ நாடகம்? தமிழ். ஜீ தமிழ் தான் பாப்பீங்களா? சரி சரி நயன்தாரா, ஏதாச்சும் உங்களுக்கு ஆசை இருக்கா? எனக்கு பெரிய வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு. பெரிய வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா? அது மட்டும் தானே, வேற என்ன இருக்கா? வீடு கட்டி வீட்டுல என்னென்ன இருக்கணும்னு ஆசை? டிவி, ம் ஃப்ரிட்ஜ் ம் அதெல்லாம் இருக்கு வீட்டுல. ம் பாக்குறதுக்கும் ஒரு அழகா இருக்கணும் வீடு. ம் அது ரொம்ப நாங்க ஏழைப்பட்டல ம் 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 கட்ட முடியல, அதனால ஓலை வீடு கட்ட முடியல. ஓட வீட்டுல இருக்கோம். ம் 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 அதான் பெருசா வீடு கட்டணும்னு ஆசை. ஆமா எப்படி கட்ட போறீங்க? நீ படிச்சிருந்தா கட்டலாம், இப்ப எப்படி கட்ட முடியும்? கட்ட முடியல. கட்ட முடியல. இதெல்லாம் ஆசை இருக்கு. மகாபலி வியாபாரத்துக்கு போறப்ப யாரும் தொல்லை பண்றாங்களா உங்கள? இல்ல எதுவும் இல்லைல்ல? ஃப்ரீயா போயிட்டு வரீங்க. சரி, சரி. அப்ப சனி ஞாயிறு தான் பார்க்கலாம் உங்க மகாபலிபுரத்துல. எங்க இருப்பீங்க? மகாபலி எங்க ஃபுல்லா சுத்துவீங்களா? நிறைய இடம் இருக்குல்ல? சில பட்டர்பால்ல லைன் ரதத்துல 5 ரதம். லைட் ஆபீஸ் ம் ம் அங்க சுத்து. லைட் ஹவுஸ் எங்க ஒண்ணா இருப்பீங்க? ஆமா ஒண்ணு சனி ஞாயிறுனா எல்லாமே அதான் இருப்பாங்க. நிறைய இருக்கும். நிறைய இருப்பாங்கல்ல? மணிதான் எங்க வாங்கிட்டு வரீங்க? மணி எங்க தான் இருக்கு. மெட்ராஸ்ல கொஞ்சம் பேர் வாங்கிட்டு வருவாங்க. ம் மகள்புரத்துல கொஞ்சம் பேர் விக்கிறாங்க. ம் 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 அங்கே வாங்கிக்குவீங்களா? கிட்ட கிட்ட வாங்கிட்டு ம். நான் வரேன் ஒரு நாளைக்கு மகாபலிபுரம். வந்து பாக்குறேன் எப்படி வியாபாரம் பண்றீங்க. நான் எல்லாம் ஒரு நாள் பாத்துருக்கேன். அப்ப கொஞ்சம் பேரை பாத்துருக்கேன். உங்களெல்லாம் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. நான் வந்து மணி வாங்குறேன். எனக்கு கம்மி பண்ணி கொடுப்பீங்களா ரேட்டு? சரி. வீடியோ பாக்குறவங்க நயன்தாரா தானே? சொல்லுங்க. வீடியோ பாக்குறவங்க மகாபலிபுரம் தான் வாங்க, என்கிட்ட மணி வாங்கன்னு கேளுங்க. ம் கேளுங்க. நீங்க மகாபலிபுரம் வந்தா என்கிட்ட வந்து மணி வாங்குங்க, ரேட்டு கம்மி பண்ணி தரேன். கம்மி பண்ணி தரேன் உங்களுக்கு ரேட். நயன்தாரா வந்து பாருங்க மகாபலிபுரத்துல, அவங்க கிட்ட மணி வாங்குங்க. உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு போவாங்க. ஓகே. ரேட் கம்மி பண்ணி கொடுக்குறீங்களா? கம்மி பண்ணி தரேன். ரொம்ப கம்மி பண்ணாதீங்கன்னா அவங்க நஷ்டமாகக்கூடாது. ஒரு 150 ரூபானா ஒரு 110 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க. ஏன்னா தெரிஞ்சவங்க உங்களை வீடியோவில் பார்த்தேன், நீ மணி கொடுனா என்ன டக்குன்னு வந்து ஒரு 100 ரூபாய் மணி 50 ரூபாய் கொடுத்துறாதீங்க, உங்களுக்கு நஷ்டமாயிடும். ஓகேவா? அந்த சுடிதாரு சேரீ இதெல்லாம் கட்ட மாட்டீங்களா? கட்டும். எப்போ கட்டுவீங்க அதெல்லாம்? அது பம்சத்துக்கு வெளியே போனா அதெல்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு போவோம். வீட்டில் இருக்கும்போது வீட்டுல இருக்கும்போது சாதாரண இந்த மாதிரி சாதா ட்ரெஸ் தான் இருப்பீங்க. அக்கா கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஒரு நாள் எங்க கல்யாணம் பண்ணா நீங்க வந்து பாருங்க. வரேன். கல்யாணம் இப்ப என்ன பண்றாங்களா? இல்லையே. பண்ணா சொல்றீங்களா? ஆசைன்னா உங்களுக்கு. சொல்லுங்க, நான் கண்டிப்பா வரேன். சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுறாங்கல்ல நம்ம இதுல? ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இன்னைக்கு இல்லைங்க. இப்போ இல்ல அந்த மாதிரி இல்ல. அத வயசு 20, 22, 24, 30 அப்பதான் கல்யாணம் பண்றாங்க. அப்பதான் அதுக்கு முன்னாடி தான் அந்த 15, 13 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்களா? சரி சரி. நீங்களும் நல்லா 22, 25 வயசு நல்லா சம்பாதிச்சு வேணும்ன்றதுவா வீடெல்லாம் கட்டிக்கிங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. ஆமா. எங்கெல்லாம் கல்யாணம் பண்ணா மாப்பிள்ளை தான் கொடுப்பாங்க. அப்படியா? வீட்டுல கொடுக்க மாட்டாங்க. ஓ, இப்போ நீங்க கல்யாணம் பண்ணி பண்ணா உங்க மாப்பிள்ளை உங்களுக்கு சீர் வயசு நகலார்த்தம் பண்ணுமா? ஓஹோ. நகை இங்க இருந்து எங்க அம்மா அப்பா நகை இல்லைன்னா அதெல்லாம் வச்சு எங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு அனுப்புவாங்க? அவங்க நகையை வாங்கி வச்சு உங்களுக்கு அனுப்புவாங்களா? ஓ.
சரி நயன்தாரா, உங்களுக்கு வேற என்ன ஆசை? சாப்பிடு, ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து சாப்பிடுற பொருள் இது சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை, ஆனா வாங்கி சாப்பிட முடியல, அந்த மாதிரி தான் இருக்கா? பெரிய கடையில போய் சாப்பிடணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. பெரிய கடையில போய் என்ன சாப்பிடணும்னு ஆசை? என்ன சாப்பிடணும்னு ஆசை? பீஸா, பர்கர். அப்படியா? பெரிய கடையில போய் பீஸா பர்கர் சாப்பிடணும்னு ஆசை. ஓகே, நான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கடையை கூட்டு போய் வாங்கி தரேன். ஓகேவா? அங்க இருக்க மகாபலிபுரத்துல பீஸா பர்கர்லாம் அங்க இல்லையா? சரி, ஓகே. செங்கல்பட்டுல இருக்கா? செங்கல்பட்டு போலாம் ஒரு நாளைக்கு. பீஸா பர்கர் என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே. வேற என்ன ஆசை இருக்கு? அவ்வளவுதானா? வீடு, பெரிய வீடு கட்டணும்னு ஆசை. என்னால வீடு கட்டி கொடுக்க முடியாது, ஆனா பீஸா பர்கர் வாங்கி தரேன். ஓகேவா? ஓகே ஓகே. என்ன விறகு நனைஞ்சிச்சா மழையில? எப்படியும் நாங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. நைட் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? ஒவ்வொரு 6 மணிக்கு 8 மணிக்கு. 6-8 மணி பத்துவீங்களா? தெரியுமா? 5. இன்னைக்கு தான் தேதி. என்ன கிழமை? 24. நீங்க எல்லா நாளையும் கறி சாப்பிடுவீங்களா? சாப்பிடாம இந்த நாள்ல சாப்பிட மாட்டேன் அப்படின்றது கிடையாதுல்ல? இல்ல, கொஞ்சம் பேர் இருக்காங்க விரதத்துல இருப்பாங்க. விரதம்லாம் கிடையாது. ஓஹோ. உன் பேர் என்னம்மா? கவிதா. மாரியப்பன் பொண்ணா? படிக்கிறியா? எத்தனை படிக்கிற? 7வது. அதாவது 7வதுன்றதான் பார்டர். 8வது போக மாட்டியா? போகலா? நல்லா படிப்பியா? ஓகே, வெரி குட். இன்னும் பார்க்க தெரியுது நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்ட்டு. நயன்தாராவை பார்த்தா நல்லா படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது, ஆனா நின்ட்டாங்க, அதான் வருத்தமா இருக்குது. என்ன நயன்தாரா, குழம்பு எவ்வளோ ரெடி ஆயிடுச்சா? நல்லா வெந்திருக்கு சிக்கனு. நயன்தாரா சிக்கன் குழம்பு செய்யற நேரம் அமாவாசை ஆகி போச்சு. என்ன செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பேன். நயன்தாரா, அமாவாசை சிக்கன் சாப்பிட மாட்டேன். இன்னொரு நாளைக்கு செய்யுங்க. மீன் குழம்பு, கடம்பா, உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் வந்து எறா தானே? எறா, கடம்பா எதனா செய்யுங்க, நான் சாப்பிட்றேன். இப்போ நான் சாப்பிடலன்னு சொல்லிட்டு இப்போ மக்கள் கோச்சிக்குவாங்க வீடியோ பாக்குறவங்க. நான் போன முறை சாப்பிட்டேன்ல, அனிதா செய்யும் போது சாப்பிட்டேன்ல. நான் இன்னைக்கு வந்து தேதி 24 அமாவாசை, அதனால நான் அமாவாசை அன்னைக்கு சாப்பிட மாட்டேன், விரதம். ஓகேவா? ஓகே. மசாலாலாம் அதிகமா ஆட் பண்ண மாட்டீங்க நீங்க, அதாவது பச்சை மிளகாய், அந்த ஆச்சி மசாலா, அவ்வளவுதான் இல்ல? இஞ்சி பூண்டு. டேஸ்டா இருக்குமா? சரி நயன்தாரா, வீடியோ பாக்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் மகளிபுரத்துல வியாபாரம் பண்றேன். எங்களுக்கு மணி வாங்கினா ரொம்ப நல்லது. அது மணி வாங்கினா அது கிடைச்சதான் எங்களுக்கு சாப்பிட முடியும். அது நாங்க எங்களுக்கு மரியாதை கொஞ்சம் பேர் கொடுக்க மாட்டாங்க, நெருட்டி அடிக்கிறாங்க, பார்த்தா கேவலமா பேசுறாங்க. அதனால எங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்து நடுங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வியாபாரம் பண்ணி தான் வருவோம். அதான் உங்களை பார்த்தா சில இடத்துல வந்து மரியாதை தர மாட்டேங்கிறாங்க, எங்களை பார்த்தா நீங்க கொஞ்சம் மரியாதை கொடுங்கறீங்க. ஓகே. இன்னும் அந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து விரட்டுறாங்கல்ல, கொஞ்சம் பேர் வந்து எங்களுக்கு நிறுத்துறாங்க. நீங்களும் மாறிக்கிட்டே வரீங்க. ஆமா, நாங்க சுத்தமா மாறிட்டீங்க. சரி சரி. நல்லா டீசெண்டா ட்ரெஸ் பண்றீங்க, இப்போ டீசெண்டா பேசுறீங்க. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே. கோயம் முடிய போதா? வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா நாங்க சமைச்சு தரோம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகே. அத வந்தா சமைச்சு கொடுப்பீங்களா? நாங்க வந்தா நாங்க நிறைய சமைச்சு கொடுப்பீங்க. கண்டிப்பா நயன்தாராவை பார்த்துட்டு வர போறாங்க. சூப்பரா இருக்கு குழம்பு, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. எங்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு வரோம், எங்க நிறைய மசாலா ஆட் பண்றாங்க, ஆனா இந்த மாதிரி வர மாட்டேங்குது. ஏன் காரணம் என்ன? நிறைய மசாலா ஆட் பண்றதாலயா?
சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ஓகே ஓகே. நீங்க செஞ்சு சூப்பரா இருக்கு சொல்லுவீங்க, நான் சாப்பிட்டா தான் தெரியும். ஆனா அடுத்த முறை நான் பார்த்துட்டு சொல்றேன் நயன்தாரா சமையல் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஓகே நயன்தாரா, பாய். ரொம்ப நன்றி. பார்க்கலாம். நான் மகாபலிபுரம் வந்தா கண்டிப்பா உங்களை பார்க்குறேன். அந்த பீஸா பர்கர் நான் வாங்கி தரேன். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ்.